மகா தாட்ஸ் சேனலுக்காக நான் மகாதேவன். ஒரு மனிதனின் வாழ்க்கையை 3 காரணிகள் நிர்ணயிக்கின்றன. 1 ஹெரிடிட்டி அல்லது பாரம்பரியம், 2 கல்வி மற்றும் சுயசிந்தனை, 3 சுற்றுச்சூழல் என்கிறது மனோதத்துவ விஞ்ஞானம். எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு இதுவே வழிகாட்டி என்று தனது வனவாசகம் புத்தகம் பற்றி கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டதாக நினைவு. ஒரு மனிதனால் எப்படியெல்லாம் வாழ முடியாது என்பதற்கு மகாத்மா காந்தியின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு நம்மிடையே இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர், எடுத்துக்காட்டாக இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஹெரிடிட்டி அல்லது பாரம்பரியத்தை பொறுத்தவரை அவரது தாத்தா நீதி கட்சி ஆட்சியில் பல புகழ்மிக்க சாதனைகளுக்கு உரியவராக இருந்தவர். அவரது தந்தை நீதி கட்சி பாரம்பரியத்தில் தமிழகத்தில் திமுக கழகத்தில் இணைந்து பல சாதனைகளை நிகழ்த்திவிட்டு சென்றவர். பழனிவேல் தியாகராஜனை பொறுத்தவரை பள்ளிக் கல்வியை ஊட்டி லவ்டேல் பள்ளியில் படித்தபோது தனது ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டவர். திருச்சி NIT பொறியியல் கல்லூரியில் பயின்றபோது தனது அறிவியல் தொழில்நுட்ப நவீன விஞ்ஞான அறிவை ஒரு பொறியாளராக வளர்த்து கொண்டவர். மேல் படிப்பை பொறியியலிலும் பொருளாதாரத்திலும் மேல் படிப்பை அமெரிக்காவில் தொடர்ந்தவர். அங்கேயே சில ஆண்டுகள் வாழ்ந்தவர். வங்கிகளின் கூட்டமைப்பில் முன்னணி பொறுப்பாளராக நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்தியவர். தமிழகம் திரும்பிய போது கலைஞர் கருணாநிதி முதல் மந்திரியாக இருந்த சமயம் திமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட்டு வென்று பணியாற்றியவர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2021-26 திராவிட மாடல் ஆட்சியை தொடங்கிய போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தமிழக நிதி மந்திரியாக அறிவித்து அதன் மூலம் அவர் ஆற்றல் உலகுக்கு தெரிய வந்தது. நிதி மந்திரியாக சிறப்பாக 2 ஆண்டுகள் அரசியல் நிர்வாகம் செய்து புகழ் பெற்றவர் பழனிவேல் தியாகராஜன். அதைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பணியாற்றினார். அவர் பணியாற்றிய காலங்களில் அரசியல் துறைகள் மூலம் பொதுமக்களுக்கு ஏராளமான ஆக்கபூர்வ திட்டங்களை நிறைவேற்றி தந்தார். சமூக நீதி பார்வையில் 100க்கு 100 அர்ப்பணிப்போடும்
நேர்மையோடும் பணியாற்றியவர் அவர். அறிவியல் ஆற்றல், தொழில்நுட்ப ஆற்றல், பொருளாதார அறிவு, கணிதத்தில் மேதைத்தனம் போன்ற பல சிறப்பு அம்சங்களை பெற்று திகழ்ந்தவர் அவர். அவரது வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணம்.